அதே நேரத்தில் இந்த அவையில் பெருமையோடு நாங்கள் அனைவரும் சொல்லிக் கொள்வோம், உங்களது டங்ஸ்டன் சுரங்க சதி திட்டத்தை முறியடித்த பெருமையோடு தமிழ்நாட்டு எம்பிக்கள் இந்த அவையிலே வந்து நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தனி தீர்மானத்தை சட்டமன்றத்திலே கொண்டு வந்து நிறைவேற்றினார். அந்த மதுரை மாவட்டத்தின் மேலூரிலே இருக்கிற அனைத்து ஒன்றியங்களிலும் ஊராட்சிகளிலும் தீர்மானம் நிறைவேற்றினோம். ஆனாலும் ஒன்றிய அமைச்சர் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை கைவிட மாட்டோம் என்று ஒரு முறை இருமுறை அல்ல 3 முறை அறிக்கை விட்டார். ஆனாலும் நாங்கள் தளரவில்லை. விடாப்பிடியான போராட்டத்தை 77 நாட்கள் நடத்தியதால் இன்றைக்கு வெற்றியோடு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வெற்றிக்கு பிறகு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார், மக்கள் இனிமேல் நிம்மதியாக தூங்குவார்கள் என்று சொல்லுகிறார். மக்கள் இனிமேல் நிம்மதியாக தூங்குவார்கள். சரி, இந்த தூக்கத்தை கெடுத்தது யார்? நீங்கள் தூக்கத்தை கெடுத்தவர்கள். மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்று டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு அமைச்சர் சொல்லுகிறார். அது எங்களுக்கு தெரியும், மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்று. ஆனால் இந்த துயரத்தை கொடுத்தது யார்? நீங்கள் கொடுத்தீர்கள். எனவே தான் மக்கள் விடாப்பிடியான போராட்டத்தை நடத்தி இன்றைக்கு டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு ஜனாதிபதி உரையிலே என்ன சொல்கிறீர்கள்? அரிய வகை கனிமங்களை எல்லாம் தனியார் கைகளுக்கு அனுமதிக்கப்படும் என்று ஜனாதிபதி உரையில் நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். ஒரு இரையை பறித்துவிட்டு பெரும் விருந்தே நாங்கள் கொடுக்கிறோம் என்று இன்றைக்கு தனியார் நிறுவனங்களுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள். ஒரு அரிட்டாபட்டியை நாங்கள் காப்பாற்றி விட்டோம். அதற்கு பதிலாக இந்தியாவில் பல அரிட்டாபட்டிகளை நாங்கள் உருவாக்குவோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்.